விஜயாவுக்கு பார்வதி கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே விஜயா பதறி அடித்து பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. என்ன பார்வதி, என்னென்னமோ ஃபோனில் சொல்கிற, இதெல்லாம் கேட்டாலே எனக்கு தலையே சுற்றுது. என்ன திடீர்னு இப்படி சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ ஆரம்பித்த ட்ராமா தானே, அப்போ இது நீ தானே முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவங்க எப்போ வராங்களான்னு சொல்லி கேட்க, மல்லிகா இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நீ யோகா கிளாஸில் பேசின வீடியோ கூட நான் அனுப்பி விட்டுருந்தேன். அதை கேட்டுட்டு அந்த பையனை பற்றி அதிகமாக வீடியோ எடுக்கிறீங்களே, அந்த பையன் கூட சேர்ந்து வீடியோ எடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, இப்போ நான் அவங்ககிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? அதுவும் இல்லாமல் அந்த பையனையும் பையனுடைய பாட்டியையும் நீ தான் உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துருக்கேன்னு ஏற்கனவே வீட்டில் சொல்லிட்டு இருக்க. இப்போதுக்கு அவங்க வீட்லேயே இல்லை. இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்க, நீ சொல்றதெல்லாம் கேட்டாலே எனக்கு தலை சுத்துது அப்படின்னு இங்கே விஜயா பதட்டத்தில் பார்வதி கிட்ட சொல்றாங்க. பார்வதியும் நான் என்ன பண்ண முடியும், மற்றவங்க செஞ்ச விஷயத்த நீ செஞ்சேன்னு சொல்லி வீட்டில் எல்லார்கிட்டையும் நீ சொன்னல, இப்போ அவங்க வீட்டுக்கே வரப்போறேன்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ண போற பார்வதி, என்ன பண்ண போற விஜயா அப்படின்னு பார்வதி கேட்க, இப்போ அவங்க 2 பேரையும் நான் எங்கன்னு தேடி கண்டுபிடிப்பேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்னைக்கு வராங்கன்னு சொல்ல, நாளைக்கு தான் வராங்க, அதுக்குள்ளே நீ அவங்கள கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவியான்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணுறதுனே புரியலை அப்படின்னு ஒரு குழப்பத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் எங்கள் விஜயாவுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க. அப்போது வீட்டில் மீனாவை கூப்பிட்றாங்க. மீனா இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது மீனா வராங்க. ஆமாம், அந்த கிருஷியும் கிருஷி பாட்டியும் எங்கே இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்ல, அதை எதுக்கத்தை நீங்கள் கேட்குறீங்க, அங்கே தான் கிருஷியும் கிருஷி பாட்டியும் உங்களுக்கு பிடிக்காது, அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாலே தான் நீங்கள் திட்டுவீங்களே அப்படின்னு சொல்ல, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன திடீர்னு அக்கறையோடு அவங்க 2 பேரையும் விசாரிக்கிறேன்னு அண்ணாமலை கேட்க, முதல்ல கேட்டதுக்கு சொல்லுங்கன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் மகேஸ்வரி வீட்டில் தான் இருக்காங்க. இனி கிரிஷ் அவங்க பாட்டி கூட அங்கேருந்து தான் போக போகிறாங்க ஸ்கூலுக்கெல்லாம் அப்படின்னு சொல்ல, மகேஸ்வரினா அன்னைக்கு கூட நான் மீட் பண்ணனே அந்த பொண்ணாக தான் இருக்கும் போல். ஆமாம், அந்த மகேஸ்வரி வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. அதே எதுக்கத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அங்கே மீனாவும் கேட்க, அதானே ஆண்டி நீங்கள் ஏன் கேட்குறீங்க, எங்களுக்கு எதுவுமே புரியலன்னு சொல்ல, இல்லை இனிமேல் எதுக்கு அவங்க தனியாக அங்கே போய் கஷ்டப்படணும், அதான் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாலான்னு இருக்கேன்னு எங்கள் விஜயா சொன்னதும் ரோஹினிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் நான் சொன்னது உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா இங்கே முத்துவும் மீனாவும் தான் அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், வீட்டில் வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, எப்படிம்மா நீங்கள் மாறினீங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. டேய், கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஏன் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேதுன்னு சொல்ல, சரிவா நம்ம போய் அவங்களை கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லி எங்கள் மீனாவை கூப்பிட்றாங்க. மீனாவுக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியவே மாட்டுது, அப்பப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, அதுக்கப்புறமா வேறு மாதிரி நடந்துக்கிறீங்க, அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் அவங்கள இந்த வீட்டை விட்டு போக வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம், பத்தாதுக்கு பார்வதி ஆண்டி வர நீங்கள் பண்ணுற வேலைகள் எல்லாத்தையும் வீடியோவாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு சொன்னால் தானே எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மீனாவும். நீ கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நானே போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக பார்வதியை கூட்டிகிட்டு மகேஸ்வரி வீட்டுக்கு போய்ட்றாங்க. இதுக்கிடையில் ரோஹினிக்கு என்ன பதில் சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. அம்மா கிட்ட சொன்னால் நிச்சயமாக அம்மா கோவப்பட்டு என்னை திட்ட தான் செய்யும், இல்லைன்னா கிருஷை கூட்டிகிட்டு எனக்கே தெரியாமல் எங்கேயாவது போயிடும் அப்படி நினச்சிட்டு ரோஹினி இருக்காங்க. நேராக விஜயா வந்து பார்வதியை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பாட்டியும் கிருஷையும் அங்கேருந்து கம்பல் பண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்க. என்ன நடக்குதுன்னு அவங்க 2 பேருக்குமே புரியலை. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே ரொம்ப நல்ல விதமாக அங்கே ரோஹினியுடைய மாமியார் பேசினாதான் விஜய் பேசுகிறத பார்த்துட்டு இங்கே கிருஷோட பாட்டிக்கும் கிருஷிக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் மல்லிகா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த மல்லிகா கிருஷி பாட்டியும் இருக்கிறத பார்த்ததும், நீங்கள் சொன்னவங்க இவங்க 2 பேர் தானேன்னு சொல்ல, இந்த வயசில் நீங்கள் என்னதான் ஆள் யாருமே கூட இல்லைனாலும் உங்களுக்காக வந்து நிற்கிறேன்னு இங்கே விஜயா வந்திருக்காங்க, அவங்கள நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி விஜயாவை பார்த்து பெருமையாக பேச வீட்டில் இருக்க எல்லாருமே விஜயாவை பார்த்து மறைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் இவங்க எல்லாரும் அமைதியாக இருந்துட்டா நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. சரிங்க மேடம், நாங்கள் நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நம்புகிறோம், என்ன இத்தனை நாளாக அந்த பையனையும் அவங்க பாட்டியையும் காட்டவே இல்லைன்னு நினச்சோம், அதனால தான் நேரில் செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். இவங்க பாட்டியும் இந்த பையனும் இங்கே இருக்கிறதா உங்களுக்கும் நல்லதும் கூட, உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கணும்னா அவங்க இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா இங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மீனா முத்து 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருமே வாயடிச்சு போய் நிற்க, இல்லை மீனா நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் இங்கே இருக்கிறது சரியாக இருக்காதுன்னு சொல்ல, என்ன நீங்கள் இப்போ தானே அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க சொன்ன வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஜயா இதுக்காக தான் இங்கே பார்வதி இங்கே கேமராவில் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கிட்டே சுற்றிட்டு இருக்காங்களா உன் பின்னாடி அப்படின்னு சொல்ல, ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு, விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி, அதுக்கு உண்மையால் இருக்கணும், பொய்யா நடித்தா யார் டாக்டர் பட்டம்
பட்டம் கூடவா? கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குதுன்னா அது இதுவாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை உள்ளே சொல்லிட்டு போய்ட்றாங்க. நீ விடு பார்வதி, இந்த வீடியோவும் இருக்கட்டும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் இங்கே தான் தங்க போகிறீங்க, எங்கள் ரூமில் கூட தங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு அவங்க பாட்டியே சொல்கிறாங்க. நான் என்ன ரோஹிணி பண்ணுவேன், அவங்க வந்து பேசின விதம் அப்படின்ற மாதிரி கண்ணால் காட்டுறாங்க அங்கே ரோஹிணி கிட்ட. இந்த வீட்டில் திரும்ப நமக்கு இங்கே அம்மாவாலையும் இந்த கிறிஸ்டியானையும் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒரு பயம் வேற உங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அந்த நேரத்தில் உள்ளே போன முத்து ரொம்ப பயங்கரமாக கைக்குட்டி சிரிக்க, என்னங்க நானே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கேன், நீங்கள் என்னடானா இப்படி சிரிக்கிறீங்க? கிறிஷ் பாட்டி வந்தது சந்தோஷம்தான், ஆனால் அத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்களை நல்ல விதமாக பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு டாக்டர் பட்ட கிடைக்க போகிற வரையும் நல்ல விதமாக தான் பார்த்துப்பாங்கன்னு எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு சொல்ல, நான் நேற்றே பார்வதி ஆண்டியை போய் பார்த்து விஷயம் என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களையும் போய் மீட் பண்ணி எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னேன். சரிப்பா, அவங்க உண்மையிலே நடிக்கிறாங்கன்னா நிச்சயமாக நான் உனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறேன்னா அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து பேச வச்சதுனால தான் இப்போது கிறிஷி பாட்டியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்க நம்ம கூட இருக்கிறதா நல்லது மீனா அப்படின்னு சொல்ல, என்னங்க திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமாம் மீனா, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தெரிஞ்சதாகவே இருக்கட்டும், வீட்டில் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். கிறிஷ் பாட்டிக்கு கூட அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க, அதுவும் அம்மாவே இனிமேல் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியவே போக விட மாட்டாங்க. டாக்டர் பட்டம் அவங்களுக்கு கிடைக்க போகிறதே இல்லை. ஏன்னா உண்மையாக இருந்தால் கிடைக்கும், பொய்யா நடிக்கிறவங்களுக்கு அப்பா சொன்ன மாதிரி கிடைக்காதுல்ல, அதை தான் சொல்கிறேன் மீனா. நானும் அவங்க டாக்டர் பட்டம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க இங்கே தான் இருக்கையும் போகிறாங்க அப்படின்னு சொல்ல, இதனால் பிரச்சனை எதுவும் வந்துடாதுன்னு சொல்ல, பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் மீனா, ஆனால் அவங்க இங்கே இருக்கிற வரையும் அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணணும். அதுக்கு பிறகு அவங்களுடைய பொண்ணு யார் அடுத்ததான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். அவங்க நம்ம கூட இருந்தால் தானே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, இது நமக்கு இப்போ முக்கியமானு சொல்லி கேட்க, ரொம்ப முக்கியம்தான் மீனா. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதனால தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணேன்னு சொல்ல, சரி நீ சமையலை பாரு, நான் கிறிஷ் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க வெளியே உட்காந்துருக்க விஜயா வந்துட்டு கிறிஷ் பாட்டியையும் இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே வச்சுக்க போகிறோம்னு தெரியலேன்னு ஒரு குழப்பத்திலே தான் இருக்காங்க. ஆனால் முத்து பண்ண விஷயம் இன்னும் அவங்களுக்கு தெரியவே இல்லை. மீனாவும் இவர் பண்ணதான் சரி, இவங்க கூட இருக்கிறதா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்க. உள்ளே வந்துட்டு அங்கே கிறிஷோட பாட்டி வராங்க. கிறிஷ் பாட்டி வந்து மீனாவை பார்த்துட்டு, மன்னிச்சிரு மீனா, அன்னைக்கு முத்துவை பார்த்து நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்ல, பரவாயில்லம்மா, ஆனால் அது நீங்களா பேசலன்றது மட்டும் எனக்கு புரியுது. யாரோ உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, அதை நீங்கள் செய்கிறீங்க, அது மட்டும் நீங்கள் செய்கிற விதத்துலேருந்தே எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. விடுங்கம்மா, நாங்கள் இனிமேல் அதை பற்றி உங்ககிட்ட கேட்க போகிறதில்ல, கிறிஷை தத்து கொடுக்குற விஷயத்தை பற்றியும் பேச போகிறதில்ல. கிறிஷ் உங்கள் பேரன், அவனுக்கு அம்மா இருக்காங்க, அவங்க எல்லோரும் நல்லா பார்த்துப்பாங்க, அவங்கள தாண்டி அதிகமாக நாங்கள் பார்த்துக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, அவங்க பாட்டிக்கு மனசு கஷ்டமாக போயிடுது. மீனா அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. மீனா சொன்னதை நினச்சி வருத்தப்பட்டு நிற்கிறேங்க. இப்போ கிறிஷோட பாட்டி, மீனாவும் முத்து ரொம்ப நல்லவங்க, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டியபடி நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் ரோஹிணி உள்ளே வரவங்க, என்னம்மா நீ அத்தை வந்து கூப்பிட்டா நீ அப்படியே கிளம்பி வந்துடுவியான்னு சொல்ல, நான் வரமாட்டேன்னு தாண்டி சொன்னேன், அவங்க தான் என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்க, வேறு வழி இல்லாமல் தான் நானும் கிளம்பி வந்தேன், எனக்கு மட்டும் என்ன ஆசை இங்கே வந்து இருக்கணும் கிறிஷை வச்சுக்கிட்டுன்னு, நீ சொன்னதுக்காக தானே ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன், மகேஸ்வரி வீட்டில் தங்குன்னு சொன்னேன், இப்போ அவங்க மகேஸ்வரி வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சு நீ கூட்டிகிட்டு வந்தாங்க, என்னை வேறு என்ன தான் பண்ண சொல்கிற? அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதிலும் சொல்ல முடியலை, அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா அப்புறம் நீ தான் அதில் சிக்கிப்பேன், அமைதியாக போகிறேன் அப்படின்னா அது உன் வாழ்க்கைக்காக மட்டும்தான் ரோஹிணி, கொஞ்ச நாளில் நானே இங்கேருந்து கிளம்பிடுவேன், அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு, கோவத்தை காட்டுன்னு சொல்லி நீயே இந்த வீட்டில் சிக்கிக்காத அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப திட்டிட்டு அவங்களும் கிச்சனில் இருக்க. ரோஹிணி அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க ரோஹிணியும். திரும்பவும் நம்ம அம்மாவாலையும் இந்த கிறிஸ்டியானையும் வீட்டில் பெரிய சிக்கலில் சிக்க போகிறோன்றது மட்டும் நான் புரியுது அப்படின்னு எங்கள் ரோஹிணிக்கு தோணதான் செய்து. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க எங்கள் ஸ்ருதி உள்ளே வராங்க. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இங்கே கேட்க, ஆமாம் உங்ககிட்ட யார் அது சொன்னது? ஆமாம் எங்கள் கிறிஷோடைய அம்மா உங்ககிட்ட முத்து ரவுடின்னு சொல்லியிருக்காங்க, அவங்க முத்துவை தான் பார்த்ததில்லையே, அப்படி எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம்னு சொல்ல, அது எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட எங்கள் ஸ்ருதிக்கு வந்துட்டு அவங்க மேலே சந்தேகம் வரதான் செய்யுது. ரோஹிணியும் நடந்துக்கிறது சரியில்லை, ரொம்ப கோபமாகவே இருக்காங்க, முகமும் சரியில்லை, இவங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. இவங்க இங்கே இருக்கிறதா சரி, முதல்ல இவங்க யாரே, இவங்களுக்கு பின்னணி என்னென்னு நாம் அதை கண்டுபிடிக்கணும்னு ஸ்ருதியும் இப்போ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறாங்க. இதில் மாட்ட போகிறது என்னமோ ரோஹிணி தான். கண்டிப்பாக இங்கே முத்து பண்ண பிளானில் இதில் சிக்க போகிறது இங்கே ரோஹிணி தான்.